எதுவும் என்கிட்ட பேசாத. காலைல எவ்வளோ திட்டு ஒரு மனுஷி வாங்க முடியும்? ஒரு அளவு தான். திட்டுறதெல்லாம் திட்டிட்டு பாபு சுத்தண்ணி போடுப்பா. மணி 7 சோறு ஆக மாட்டேன் அன்னைக்கு. சோறு செய்யற மாதிரியே இல்லை. ரொம்ப மனசு காலையிலே கஷ்டம். இது ஒன்று பக்கத்தில் உட்காந்து கெக்கடா சிரிச்சிட்டு இருக்கு. அப்போ ஆர்டர் பண்ணிட்டு இல்லைனாலாம் எதுவும் ஆர்டர்லாம் பண்ண முடியாது. அந்த பழக்கெல்லாம் எனக்கு அப்படிலாம் சொல்லி தரல. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட சொல்லிலாம் எங்கள் ஆயா என்ன. ஐயோ உடம்புலாம் புல்லரிக்குதே. ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட மாட்டியா? ஒரு மனுஷிக்கு ஒரு திட்டலாம் 2 திட்டலாம். ஒன்று என்னை வளர்த்ததும் திட்டது, ஒன்று என்னை கட்டினதும் திட்டுது, இன்னும் 2 நான் பெற்று வச்சிருக்கேன். அதுங்க என்ன திட்டுன்னு தெரியல. காலையில் எழுச்ச உடனே எவ்வளோ திட்டுறது. ஆர்டர் பண்ணா 4 லெக் பீஸ் ஒரு பிரியாணி வரும். தேவையில்ல, எனக்கு தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. அப்படியே ஸ்டெடியா இருப்பியா? மனசாச்சு இல்ல பார்த்த பிறகு அப்படியே இருக்கணும். நீ வெள்ளிக்கிழமை பூஜை ரூம போய் பாருப்போ. நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். அப்படிதானே? காலைல என்ன திட்டுறாங்க. வாடா அன்னைக்கு போய் லெக் பீஸ் பிரியாணி வாங்கிட்டு வரலாம். வெறுப்பேத்த தானே சிப்பா. 4 லெக் பீஸ் ஒரு பிரியாணி டெய்லி திட்டுறாங்க. காலைல எழுச்சோன்னே ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, ஒரு மனுஷிக்கு ஒரு சொல்லு. நானும் டெய்லி சொல்லிட்டேன் திட்டாதீங்கன்ட்டு. அது எப்போ இதை கட்டணும் அப்பயே இறக்கி வாங்க. மணமணில அக்னி குண்டத்துல போட்டுட்டு வந்துட்டேன் நான். மணி அக்னி குண்டு தானே எரியும் இல்ல, அது அப்பயே உண்ணி கட்டின அப்புறம் அப்பயே அது உள்ள போட்டேன் நான். ரோசம் அது எந்த கடையில் விக்குது? எந்த கடையில் விக்குது? அது பக்கத்துல முக்குட்டுல ஒரு கடை இருக்கு, அங்கதான் விக்குது. அங்கதான் விக்குதா? ரோசம் தான் 12 வருஷத்துல எப்பயோ போயிட்டு இருப்பேன் எங்க அப்பா வீட்டுக்கு. பக்கத்து தெருவுல இருக்கு. ஒரு 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு நான் போக மாட்டேன்னா.